ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று திறனாய்வாளர் எழுத்தாளர் சிராஜுதீன் அவர்கள். தோழர், ஆரியர்களுடைய வருகை ஈரான்ல ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான், காபூல், பாகிஸ்தான், சிந்து சமவெளி, அப்புறம் கங்கை சமவெளியில் அவங்க ஆரியவர்த்தம்னு ஒன்று உருவாக்குனது. அப்புறம் கங்கை சமவெளி பிராமணர்கள் சிந்து சமவெளி பிராமணர்களை இழிவாக பார்த்தது. அந்த கங்கை சமவெளி ஆரியவர்த்தத்தில் இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம் உருவானது. அதே பகுதியில் ஆரிய எதிர்ப்பு பௌத்தம் உருவானதுன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறை நீங்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க. இப்போ வட இந்தியாவில் பிராமணர்கள், பிராமண எதிர்ப்பு, பௌத்தம், இது எல்லா சாம்ராஜ்யங்கள் குறித்து பேசியிருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தஞ்சாவூர், மதுரை, சென்னை, விக்கிரவாண்டி, விழுப்புரம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்ப்பனர்கள் எப்போ உள்ள வராங்க? அவங்க எந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள கரெக்டாக வர்றாங்க? சங்க இலக்கியமா, சங்க இலக்கியத்துக்கு முன்னாடியா, தொல்காப்பியத்துக்கும் முன்னாடியா? எப்போ ஆரியர் வருகை வருது, ஆக்கிரமிப்பு, இந்த சாதிய இதெல்லாம் எப்போ திணிக்கிறாங்க? இந்த தலைப்புல நம்ம பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்த ரெண்டு விதமாக தான் பார்க்கணும், ஒரே மாதிரியா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மித்ராவர்ணனுடைய மகனாகிய அகத்தியன் காலத்திலே வந்துட்டார். அது தொல்காப்பியத்துக்கு முன்னாடியா? ஆமாம், ரொம்ப முன்னாடியே அகத்தியன் வந்துட்டார். அகத்தியன் அதாவது ரிக்வேத காலத்தில் ரிக்வேத வேத காலம்ங்கிறது கிமு 1500. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்தது கிமு 2000. சரி, அதுக்கப்புறம் 500 வருஷம் கழிச்சு தான் வேதங்கள் உருவாக்குதுங்கிறாங்க. உடனே அவங்க வேதத்தை உருவாக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் தான். ஏன்னா இப்போ நாடோடிகளாக இருந்தப்போ வேதங்கள் உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் வேதங்கள் உருவாது ஒரு 500 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. கிமு 1500, அதாவது 3500 வருஷம்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டங்களில் ரிஷிகள்னு இருந்தாங்க. அவங்க தான் வேதங்களை உருவாக்குனது, வேதகால ரிஷிகள்னு சொல்லுவாங்க. அதில் சப்த ரிஷிகள் அப்படின்னு முக்கியமாக ஒரு 7 பேரை சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் வசிஷ்டர் அப்படிங்கிறவர், மிக முக்கியமான ரிஷி. அவருடைய சகோதரர் தான் அகஸ்தியர். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்தவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது நிறைய பதிவுகள் இருக்கு. அகத்தியன் அப்படிங்கிற பேருங்கிறது அகஸ்தியரை தான் நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒரு இலக்கணமே தொல்காப்பியத்துல இருக்கு. அகத்தியரை பத்தியா? இல்ல, இந்த மொழிகள் உருவானது. மொழி வடச்சொற்கிழவி வடவெழுத்தொரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. அதாவது அகஸ்தியர் அப்படிங்கிற வார்த்தையை அகத்தியர்னு மாத்திட்டாங்க இவங்க. இதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, வடமொழியை தமிழ்ல சொல்லும் போது வடமொழியை நீக்கி அதுக்கு பேரெல்லாம் ஒரு தமிழ் சொல்லி நீங்க அதை சொல்லிடுங்க. இப்ப நிமிஷம் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம நிமிடம்னு போடுவோம். இதுதான் அந்த இலக்கணம். இந்த இலக்கணத்தினுடைய பொருள் இது. வடமொழியிலேருந்து ஒரு பொருளை தமிழ்ல எழுதும் போது நீங்க இப்ப இதுக்கு இலக்கணம் சொல்லிட்டாங்கன்னா அப்பவே வடமொழி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். வடமொழி இல்லாம உங்களுக்கு இலக்கணம், வடமொழி வந்தனால வடமொழியை திருத்தி அவன் தமிழ் மொழியில மாத்துறான். இது தொல்காப்பிய இலக்கணம். அது தொல்காப்பியம். அப்ப ஆரியர்கள் வந்துட்டாங்க. ஆமா, தொல்காப்பியத்திலே ஆரியம் வந்துருச்சு. இன்னொன்னு, தொல்காப்பியருக்கு குருவாவே அகத்தியரை தான் சொல்றாங்க. தொல்காப்பியருக்கே அகத்தியர் தான் குரு, அவர்கிட்ட இருந்து தான் அவர் கத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை யாரும் இன்னும் எந்த தமிழ் தேசியவாதியும் இன்னும் மறுக்கல. ஏன் அது தெரியல? தேசியவாதிகள் மறுக்கணும் இல்ல, வரலாற்றில் அவங்க தமிழ், எல்லாத்துலயும் தமிழ் தான் முதன்மைன்னு சொல்றவங்க ஒரு பிராமணர்கிட்ட இருந்து தான் வந்துச்சுங்கிறத மறுக்கணும் இல்ல. தமிழ் தேசியவாதிகள் பல பேர் பெரியார் எதிர்ப்பு, பார்ப்பன ஆதரவு மனநிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. இதை விட நடந்த உண்மை எதுவா தானே. இதை விட முக்கியமானது தமிழ்ச்சங்கம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, முதல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை புலவர் அவர் தாங்கிறாங்க. இதெல்லாம் இவருடைய நம்பிக்கை தானே. உண்மை வரலாற்றில் அது உண்மையான்னு தெரியாது. தமிழ்ச்சங்கத்தை நம்ம வரலாற்று பூர்வமா இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலையே. முதல் தமிழ்ச்சங்கம் வந்துச்சு, அது கடல்ல அழிஞ்சு போச்சு. இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்துல வந்துச்சு, அதுவும் அழிஞ்சு போச்சு. கபாடபுரம்னு அவங்க சொல்றது இது இல்ல, அதுல நிறைய கருத்து முரண்பாடு இருக்கு. அது நமக்கு போகணும். இருந்ததாவே நம்ம வச்சுப்போம், அவங்களுடைய வாதத்திலே வச்சுக்கிட்டா கூட. ஏன்னா இப்ப அகத்தியரை பத்தி பேசும் போது இது சொல்லாம இருக்க முடியாது. முதல் தமிழ்ச்சங்கத்துல இருந்த அதே அகத்தியர் இரண்டாவது தமிழ்ச்சங்கத்துக்கும் வர்றாரு. அது பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆமா ஆமா. இப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, இங்க எல்லாத்துலயுமே அகத்தியரை புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது அகத்தியர் காலத்துல ஏற்பட்டதா, அகத்தியர் பெயரால பிற்காலத்துல ஏற்பட்டதாங்கிறது நமக்கு தெரியல. அகத்தியர் தான் முதல் தமிழர், அது முதல் பார்ப்பனர் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். சரி சரி. இப்ப அவர் ஒரே ஒரு ஆள் வந்தது எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்ச்சங்கத்திலயும் அவர் தான் இருக்காரு. தொல்காப்பியம் தமிழை படைத்ததும் அவர் தான், தமிழை கண்டுபிடிச்சதே அவர் தான் பேசுறாங்களே. ஒரு பார்ப்பனர் வந்தாரு, தமிழே அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது, அவர் ஏன் வந்தாருங்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்றாங்க. இது இதை ஒட்டி தான் எல்லா இலக்கியங்களும் வருது.
முதல் நூலே வந்து தமிழ்ல நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூலே வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு முன்னாடி உள்ள எதுவுமே நமக்கு கிடைக்கல, ஆனா இருந்திருக்கு. தொல்காப்பியம்ங்கிறது வந்து இலக்கண நூல். இப்போ ஒரு இலக்கணம் இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்திருக்கும், மொழி இருந்திருக்கும், இலக்கியங்களை வச்சுதான் இலக்கணங்கள் இருந்திருக்கும். ஆக அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. தொல்காப்பியத்துல பல இடங்கள்ல அந்த என்மனார் புலவர் அப்படிங்கிற வார்த்தைகளை அவங்க சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கறது அவரே சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி நிறைய வழக்கங்கள் இருந்ததுதான் எடுத்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அழிஞ்சிடுச்சு, அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சு ஏதோ ஒண்ணு. ஆனா எதுவாக இருந்தாலும் தொல்காப்பியர் காலத்துல ஆரியர்கள் வந்துட்டாங்க இங்கே. அதனாலதான் வடமொழியை கலக்கிறதுக்கான இலக்கணம் சொல்றாங்க. வடமொழிங்கிறது வடக்க இருந்து வந்த மொழி. வடக்க வேற மொழி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னா வேற எந்த மொழியும் இருக்குதா தெரியல. வடமொழி தான், சமஸ்கிருதம் மட்டும்தான். மற்ற மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து தெரிஞ்ச மொழி அப்படிங்கும் போது அதை வந்து தமிழ்ல கலக்கிறதுக்கான புதுசா ஒரு, ஏன்னா உறவுல உள்ளவன புதுசா வந்து சேர்க்க வேண்டிய சடங்கு தேவையில்ல நமக்கு. ஆமா ஆமா, புதுசா வந்து புது ஆளா வரும்போது தான் நமக்கு தேவைப்படுது. அது மாதிரி அகத்தியர் வந்து ஏன் வர்றாருன்னு சொன்னா, பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து கைலாய கல்யாணம் நடக்குது. எல்லா தேவர்களும் அங்க போயிட்டாங்க. இமயமலையே வந்து அந்த பக்கம் அழுந்துடுச்சு. அதை சமன் பண்றதுக்காக அங்க இருந்து அகத்தியர் வந்து பொதிகை மலையில உட்காந்து அதை சமன் பண்ணி சினிமாவே வந்துருச்சு. சினிமாவே போட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி இதை இலக்கியங்கள்லயும் சொல்லிட்டு வர்றாங்க. அதான் இலக்கியங்கள் நம்ம படிக்கிற இலக்கியங்களையும் அதை ஒத்துக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு நம்ம பாட புத்தகங்கள் அதை வச்சிருக்காங்க. அது வந்து இருக்கிற அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அகத்தியர் கதை, அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப அகத்தியர் கதை எப்படி, ஆனா உண்மையிலேயே வந்து ஆரியர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வரலாற்று பூர்வமான ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ராமாயணத்துக்கு காரணமா சொல்றாங்க. ராமாயணம் தான் முதல்ல தென்னிந்தியாவை பத்தி பேசுது. தென்னிந்தியாவை எப்படி ராமேஸ்வரம் வருது. ஆமா, தென்னிந்தியாவை பத்தி பேசும்போது இங்க வந்து செழிப்பான மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள், அந்த மண் செழிப்பான மண், இங்க ஒரு மண் இப்படி இருக்கு, தென்னிந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்குங்கிறதே வந்து ராமாயணம் தான் அவங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த அளவுக்கு போக்குவரத்து கிடையாது, மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதை அவங்களுக்கு வட இந்தியாவில் உள்ளவர்களுக்கு, ஏன்னா ராமாயணம் வந்து சும்மா உட்காந்துருக்கப்பெல்லாம் பேசுறது தானே, இப்போதானே படிக்கிறது. அப்போ வந்து கதைப்பாடல் தானே. அதை வந்து பேசும்போது இப்போ தென்னிந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கு, இங்கே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது தெரியுறதே வந்து ராமாயணத்தின் மூலமாக தான் அப்படிங்கிறாங்க. அது பல வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ராமாயணத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஏன் போகக்கூடாது, அப்போ ஒரே பகுதியில் நம்ம வந்து ஆதிக்கம் செய்ய, அவங்களுடைய நோக்கம் வந்து எல்லா பகுதியும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து அப்போ சிந்துவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் கங்கைக்கு வந்தாங்க, அதை தாண்டி இங்கே போகிறதுக்கு வந்து சரி ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதிக்கு போகணுங்கிற ஆசையை உருவாக்குனதே வந்து ராமாயணம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய புராணங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து ராமாயணத்தை தொடர்ந்து வந்த பல புராணங்கள்ல வட இந்தியாவை பற்றி, தென்னிந்தியாவை பற்றியான குறிப்புகள் அதுல சொல்றாங்க. அப்ப அது வரைக்கும் தெரியாத ஒண்ணு புதுசா தெரியுது. ஏதோ ஒரு நிலப்பரப்பு பக்கத்துல இருக்கு, அது வட இந்தியாவோட செழிப்பா இருக்கு. அங்க வந்து கங்கை நதி ஓடுது, தாமிரபரணி ஓடுது, இந்த மாதிரி காவிரி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதன் மூலம் அந்த இலக்கியங்கள் மூலம் உங்களுக்கு தெரிய வருது, புராணங்கள் இலக்கியங்கள் மூலம் தெரிஞ்சு வந்தோன்னா அதுதான் அவங்கள வந்து இங்கே வர தோணுது. அப்ப வால்மீகிக்கு தமிழ்நாடு பத்தி தெரிஞ்சிருக்கு. அது அவங்க வராமலே அதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன தமிழ்நாடு தென்னிந்தியாங்கிறது விந்திய மலைக்கு தெற்கு உள்ள எல்லாமே. இன்னைக்கு இருக்க ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்திய மலை தான் அவங்களுடைய பார்டர். தென்னிந்தியாவுக்கு வந்து இந்திய சாத்பூரா மலைகள் இருக்கு, அதுதான் பார்டர். அதுக்கு உள்ள அந்த பக்கம் உள்ளது எல்லாமே அதான் வந்து அவங்க தெக்கானம்னு சொல்றதே இதுதானே. தெற்கு தான் தெக்கானம். நம்ம சொன்னோம்ல தக்ஷின் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் டெக்கான்ங்கிற வார்த்தை, அந்த தக்கானம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதாவது மராட்டியத்தையும் உள்ளடக்கியது. முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சியில பாமினி பேரரசு காலத்துல கூட தக்கானம்ங்கிறது மராட்டியத்தையும் குஜராத்தையும் சேர்த்தது தான். குஜராத் தென்னிந்தியா தான் அப்ப ஆரம்பத்துல. தக்காணத்துல உள்ளதான் குஜராத். அங்க இருக்கிற வந்து இருக்க அரசியல் சூழல குஜராத் தென்னிந்தியான்னு சொன்னா நம்ம மக்கள் முஸ்லீம் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலம் வரைக்கும் வந்து தென்னிந்தியாவோட சேர்ந்ததுதான். அது தக்கான அரசுகள்ல தான் குஜராத் அரசு வருது. குஜராத் அரசும் தக்கானம் ரொம்ப சமீப காலம் வரைக்கும் அப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் வேற மாதிரியே மாறிடுச்சு. தென்னிந்தியாங்கிறது வந்து இந்திய மலை, சாத்பூரா மலைகளுக்கு தெற்க உள்ள எல்லாமே வந்து தென்னிந்தியா தான். இப்போ அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாடுங்கிறது தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போனால் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனியாக பிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க, அது அரசியல் வரும், அது நம்ம போகல. ஆனால் இப்போ இப்படி இருக்கும் போது இதை பற்றி உங்களுக்கு வந்து சொன்னது வந்து ராமாயணம் ஃபர்ஸ்ட் சொன்னிச்சு. ராமாயணத்துக்கு பிறகு இந்த புராணங்கள் வந்து பல புராணங்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த புராணங்கள்ல இருந்து தான் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல தமிழை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்ப அகத்தியர் வந்து என்னத்தை தான் சொன்னாலும் அவர் வடமொழியில சொல்லலை எதையுமே.
தமிழை ஏற்றுக்கிட்டாரு. நான் தான் உருவாக்கணும்னு சொன்னாரே தவிர வடமொழியை கொண்டு வந்து அவங்க திணிக்கல. அதுதான் முக்கியம். ஆரம்ப கால ஆரியர்கள் வடமொழியை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பல்வேறு இது வந்து நின்றவனை வந்த நெடியோன் அடிபணிந்தான் அன்று அவனும் அன்போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அகத்தியர் வந்து ராமனுக்கு வந்து இது சொல்லி கொடுத்ததா வந்து இருக்கு. தமிழ் சொல்லி கொடுத்ததா ராமனுக்கு அகத்தியர் தமிழை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கம்பராமாயணத்தில் அவர் எழுதியிருக்காரு. இது வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்டது. இது மாதிரி நிறைய குறிப்புகள் என்ன பண்றாங்க இவங்க வந்து தொல்காப்பியத்திலே வந்து பார்ப்பான் பாங்கன் தோழி செவிலி சீர்து திறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய காலத்திலே பார்ப்பனர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற குறிப்புகள்லாம் நம்ம பழைய இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அப்போ வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மக்களோட கலந்துட்டாங்க. கலந்துன்னா ஒன்னோட ஒன்று கலக்கல, தமிழ் மொழி ஏற்றுக்கிட்டாங்க. நான் உங்களை விட மேலானவங்களா இருந்தாலும் கூட தமிழ் மொழியை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து அவங்க தான் தமிழ் பிராமணர்கள், தமிழ்ல பேசுவாங்க. பிறகு வந்தவங்க அதாவது வந்து இவங்களுடைய சோழர்கள் காலம் வந்த நோக்கம் படையெடுப்பு இல்லை, பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்களா? ஆரம்பத்துல வந்தவங்க இப்படிதான் வந்தாங்க. இங்க செல்வ செழிப்பா இருந்துச்சு. ஏன்னா வந்தவங்க ஒருத்தர் 2 பேர் தானே வர்றாங்க. அந்த ஒருத்தர் 2 பேரும் தனியா வந்து இருந்துகிட்டு அவங்க வந்து புரோகிதம் பண்ணுவாங்க. நாங்க வந்து உயர்ந்த இனங்கிறதையும் காட்டிக்கிட்டாங்க. ஆனா தமிழை வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க, தமிழ் மொழியை ஏத்துக்கிட்டாங்க. நிறைய வந்து தமிழ் புலவர்களா கூட இருந்திருக்காங்க. இப்ப இவரே வந்து தமிழை கத்துக்கிட்டு தானே வந்து நிறைய அவர் எழுதின எந்த இலக்கியமும் இப்ப கிடையாது. அகத்தியன் வந்து தொல்காப்பியனுக்கே குருன்னு சொல்லிக்கிட்டாலும் கூட, அகத்தியர் நிறைய எழுதியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டாலும் கூட அவர் எழுதின எதுவுமே இப்ப கிடையாது. எழுதினாருன்னு நிறைய சொல்றாங்க. அவர் அகத்தியம்ங்கிறத ஒண்ணு எழுதினாரு, அகத்தியத்திலிருந்து தான் தொல்காப்பியம்லாம் வந்துச்சுங்கிறாங்க. அகத்தியம்ங்கிறது அகத்தியர் எழுதினது அவ்வளவுதானே தவிர அது என்ன இருக்கு யாருக்கும் தெரியாது. ஆக அவங்க ஆரம்ப காலத்துல வந்தவங்க இது தமிழை ஏற்றுக்கொண்டு இங்க வந்து தொல்காப்பிய காலத்துல இருந்து அவங்க இருந்தாங்கிறதுக்கான வரலாறுகள் தொடர்ந்து நமக்கு வந்து பதிவுகள் நிறைய கிடைக்குது. ஆனா பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு வந்த பிராமணர்கள் தான் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு, ஆமா 5ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்து கலப்பிற காலம் முடியுது. அது முடியுது. 8ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க செல்வாக்கா இருக்கிறாங்க. யாருங்க? பல்லவர்கள். 10ஆம் நூற்றாண்டுல இருந்து சோழர்கள் வர்றாங்க. இந்த 2 காலகட்டம் தான் வந்து உங்களுடைய உச்சம், பிராமணர்களுடைய உச்சம். அந்த காலகட்டங்கள்ல வந்தவங்க தமிழ் மொழியை நீச பாஷைன்னு சொன்னதெல்லாம் அப்பதான். அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல வந்த பிராமணர்கள் தமிழை ஒத்துக்கிட்டாங்க, தமிழ்ல பேசினாங்க, இங்க இருக்கிற தமிழ் மரபை ஒத்துக்கிட்டாங்க, தமிழ் இலக்கியங்களை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க தமிழ் இலக்கியங்களையும் உருவாக்குனாங்க. அதன் பிறகு வந்தவங்க கோயிலுக்குள்ளார அப்பதான் வந்து புரோகிதம் பண்றதுக்கு தமிழ்ல பண்ணக்கூடாதுங்கிற இதெல்லாம் வந்தது வந்து இந்த காலகட்டங்கள்ல தான். ஆக வந்து பிராமணர்கள் வந்தாங்கன்னா அவங்களை வந்து மொத்தமா வந்து ஒரே இதுல பார்க்க முடியாது. அகத்தியர் அந்த காலம் வேற, அதுக்கு பிறகு அந்த காலகட்டங்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து பாணன் கூத்தன் இந்த பார்ப்பார் அறிவார் என்றவர் கிளவி யாருக்கும் வரையார் யார்போடு புணர்ந்தே அப்படின்ட்டு இந்த தொல்காப்பியங்கிற காலத்திலலாம் வந்திருக்காங்க. அவங்க வந்தவங்க இதை ஏத்துக்கிட்டு வந்து இருந்தாங்க. பல்லவர்கள் காலம் வரையிலும் கூட அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப அதுக்கு பிறகுதான் வந்து அதுலயே வந்து வேற ஒரு குரூப் வரும்போது ஆனா அவங்க வந்து கிளாஷ் ஆகல. பாருங்க, முன்னாடி வந்தவங்களும் பிராமணர்கள் வந்தாங்க, 2வது வந்தவங்களும் பிராமணர்கள் வந்தாங்க. முன்னாடி வந்தவங்க இந்த மண்ணோட கலந்து இந்த மொழியை ஏற்றுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கிட்டு இங்கே இருந்துட்டாங்க. திரும்ப வந்தவங்க இதை எதுவுமே ஏற்காம நாங்கள் வந்து தனியாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் வரல, அவங்க சமமாக போயிட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறவங்களே இங்கே இன்னும் வந்து ஒத்து போக முடியல, பக்கத்து தெருவும் கூட ஒத்து போக முடியல. இதுதான் அவங்களுடைய பலம். ஏன்னா இந்த பிரிவுகணைகளை எந்த காலகட்டங்களில் வந்தாங்களோ அப்போவே உருவாக்கிட்டாங்க. இங்கே அப்போ அறிவுபூர்வமா வந்து அங்கே அப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. பிரித்து இன்னும் சொல்ல போனால் கே பிள்ளை மாதிரியான ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கள சத்திரியர்களை ஆக்குறாங்க. அவங்க மன்னர்களை சத்திரியர்களை ஆக்குறாங்க. அதுவும் அவர் என்ன சொல்றாரு, கே பிள்ளை மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா சத்திரியர்களை ஆக்குனது ஏன்னா மன்னர்களா யார் இருக்காங்களோ அவங்களாம் சத்திரியர்களை ஆக்குனாங்க. அவங்களுடைய குடும்ப உறவுகளையோ அல்லது அவங்க கூட திருமண உறவு கொண்டவர்களையோ கூட ஆக்கல. ஆல்ரெடி இருந்தவங்கள மன்னரா யார் ஆட்சியில இருக்காரோ அவர் தான் சத்திரியர். அவர் மனைவியுடைய கூட பிறந்தவங்க அல்லது அவருடைய உடன்பிறப்புகளை திருமணம் பண்ணி கொடுத்தா அவங்களுடைய உறவு ரத்த வழி உறவு திருமண உறவுகள்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் சத்திரியரை ஒத்துக்கல. ஆட்சியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க போனதுக்கு பிறகு இப்போ ராஜராஜ சோழனை ஏன் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் அவங்களுடைய ஜாதியில பிறந்த எத்தனை பேரும் சத்திரியருங்கிற மாதிரி பின்னாடி தான் அவங்க உருவாக்கிட்டாங்களே தவிர அவங்க சத்திரியரை ஆக்குனது அவர் தெளிவா சொல்றாரு.
அவங்க வந்து ரெண்டு கட்டான தான் இருந்தாங்க, நாங்கள் வந்து சத்திரியர்களா சூத்திரர்களான்னு தெரியாத ரெண்டு கட்டானில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய திருமண உறவுகளை கொண்ட மற்ற மன்னர்கள், குறுநில மன்னர்கள்லாம் வந்து நாங்கள் சத்திரியர்களா வைசியர்களா சூத்திரர்களானே தெரியாமல் ரெண்டு கட்ட நிலையில் இருந்தாங்கிறதே பதிவு பண்ணியிருக்காரு கேகே பிள்ளை. ஆக இவங்க சத்திரியருங்கிறது இவங்கள உருவாக்குனாங்க. ஏன் அவங்கள உருவாக்கினாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து வந்து ஏதாவது நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி தான் சத்திரியர்கள் ஆக்குனாங்க. அதை தான் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து சத்திரியர்கள் அந்த குலம் இந்த குலம்னு சொல்லிட்டு இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். இவங்க சத்திரியர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒன்று. ஏன்னா இப்போ பிராமணர்கள் மட்டும்தான் வந்தாங்க. இப்போ அந்த அவங்க வந்ததுக்கு பிறகுதான் இங்கே வந்து பிராமண ஆதிக்கங்கிறதே வருது. ஏன்னா பல்லவர்கள் காலத்துக்கு பிறகுதான் பிரம்மதேயங்கள் எல்லாம் வருது. பிரம்மதேயங்கள், சதுர்வேதி மங்கலங்கள் இதெல்லாம் வந்தது இந்த காலகட்டங்கள்ல தான். அதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்தாங்களே தவிர வேள்வியாகம் நிறைய வரல. இல்லை, வேள்வியாகம் கூட வந்துச்சு. அதாவது அதுக்கும் சில ஆதாரங்கள் இருக்கு. நம்ம பார்ப்பனருக்கு நிலம் கொடுக்கணும், பார்ப்பனர்களுக்கு நல்லது மன்னர்கள் ஏதாவது புரோகிதம் பண்றதுங்கிறது வேற. அவங்கள வந்து ஒரு கம்யூனிட்டியா உருவாக்கி அவங்களுக்கான அந்தஸ்து கொடுத்து அவங்களுக்கு தனியா மானியம் கொடுத்து நிலங்களை கொடுத்து. இப்ப நான் இருக்கிற பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடலோட கடற்கரை வரையிலும் எல்லா பகுதியும் வந்து 2 சைடும் வந்து கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள் இருக்கும். இந்த எல்லா கோவில்களுக்கும் அந்த காலகட்டங்கள்ல தென்னிந்தியாவில இருந்து குறிப்பாக வந்து ஆந்திர பகுதியிலிருந்து பிராமணர்களை கொண்டு வந்து புரோகிதம் பண்ணுறதுக்காக வச்சாங்க, குடியமர்த்தினாங்க. இப்படி புதுசாக குடியமர்த்தியவங்களுக்காக வேண்டி புதிய குடியிருப்புகளை உருவாக்குனாங்க. இறையிலிகள்னு சொல்லக்கூடிய வந்து வரி இல்லாத இதை கொடுத்தாங்க அவங்களுக்கு. இறையிலிகள் மட்டும் கிடையாது, அவங்களுக்கான அந்த நிலங்களும் இனாமா கொடுத்தாங்க. அதுதான் வந்து சதுர்வேதி. இதெல்லாம் பல்லவர் காலத்துல தான் ஸ்டார்ட். பல்லவர் காலத்துல, அதுக்கு முன்னாடி பாண்டியர் காலத்துலலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள்ல எந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கோட இருந்தாங்கன்னு சொன்னா, சோழர்கள் காலத்துல தான் அவங்களுடைய செல்வாக்கு வந்து உச்ச நிலையில இருந்தது. எந்த அளவுக்கு செல்வாக்குன்னா, சோழர்கள் காலத்துல மன்னர்களே அவங்கள வந்து அதிகாரம் பண்ண முடியாத நிலையில இருந்தாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க நிர்வாகத்தை அவங்களே தான் பாத்துக்குவாங்க. இப்ப அந்த குடவோலை முறைன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, குடவோலை முறைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஊராட்சி மன்ற மாதிரி ஒரு அமைப்பு. அந்த ஊராட்சி மன்ற மாதிரி அந்த அமைப்பு கிராம சபான்னு சொல்லுவாங்க. அது கிராம சபான்னு இப்ப வந்து கிராம சபை கூட்டம்னு இப்போ கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சபா அப்படிங்கிற வார்த்தையே வந்து கிராமம்ங்கிற வார்த்தையும் சபாங்கிற வார்த்தையும் வடமொழி வார்த்தை. அந்த கிராம சபாவில் யாரு தேர்ந்தெடுக்கப்படணுமோ அது வந்து பிராமணர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அந்த கிராம சபா கூட்டத்துல அந்த கிராம சபாவுடைய உறுப்பினர்களாக வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கான தகுதிகள் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அந்த தகுதிகளில் மிக முக்கியமான தகுதி வந்து அவங்க வந்து வேதம் படிச்சவங்களா இருக்கணும். வேதம் யாரு படிச்சிருப்பா? பார்ப்பனர்கள் தான். இது மாதிரிதான் நீதி கட்சி காலத்துல சமஸ்கிருதம் படிச்சவங்க தான் டாக்டர் படிக்கணும். அதுதான் இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, உலகத்துக்கே வந்து ஜனநாயகத்தை நான் தான் சொன்னேன்னு சொல்லி. குடவோலை முறையில வந்து பார்ப்பனர்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியுமா? கிராம சபாவுக்கு மட்டும்தான். சோழர்கள் காலத்துல ஊர்னு தனியா இருந்துச்சு, கிராமம்னு தனியா இருந்துச்சு, நகரம் தனியா இருந்துச்சு, சேரி தனியா இருந்துச்சு. இது எல்லாமே தனித்தனி அமைப்புகள். பல்லவர் காலத்துல இல்லையா அப்படி? பல்லவர் காலத்துல ஒரு சில, நான் சொல்றேன் இதுதான் அதனுடைய தொடக்கம். இங்கே அது வந்து முழுமையடைந்தது அங்க பல்லவர்கள் காலத்துல. ஏன்னா பல்லவர்கள் வந்து ஆரியர்கள், பல்லவர்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவர்கள் தமிழர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் பல்லவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றோம்னா, பல்லவ மன்னர்கள்ல நிறைய பேர் வந்து வடமொழியில வந்து புலமை வாய்ந்தவர்களா இருந்திருக்காங்க. வடமொழி புலமை வாய்ந்தவர்களா இருக்கவங்க எல்லாமே நிச்சயமா வந்து பிராமணர்களா தான் இருக்கணும், ஆரியர்களா தான் இருக்கணும், தமிழர்களா இருக்க முடியாது. ஏன்னா தமிழர்களுக்கு வடமொழியை படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நான் சொல்ற மாதிரி ஊர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமானிய மக்கள் வாழ்ந்த பகுதியை ஊர்னு சொல்லுவாங்க. வணிகர்கள் வாழ்ந்த பகுதி வந்து நகரம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி சேரி. அது இடைச்சேரி, பறைச்சேரி, எல்லாமே பார்ப்பனச்சேரியே இருந்திருக்கு. பார்ப்பனர்களே தனிச்சு இருந்ததுனால சேரி என்பது மக்கள் சேர்ந்து வாழ்ற இடம், அவ்வளவுதான். சேர்ந்து வாழ்ற இடம்ங்கிறது கூட அந்த மக்கள் மட்டுமே இருக்க முடியும். அதான் சேரி. ஆனா பார்ப்பனர்கள் வாழ்ந்த பகுதியை தான் கிராமம்னு சொல்லுவாங்க. நகரம் வேற, கிராமம் வேற, ஊர் வேற. ஒரே நேரத்துல இருந்துச்சு. ஊரும் நகரமும் வந்து ஊரும் கிராமமும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிராமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து எங்கெல்லாம் கிராமம்ங்கிற பேர் வருதோ அங்கெல்லாம் பிராமணர்கள் இருப்பாங்க. ஊருங்கிறது சாமானிய மக்கள் இருந்த ஊரு. கிராமத்துக்கு மட்டும்தான் கிராம சபா அனுமதி, ஊருக்கு சபா கிடையாது, ஊர் சபான்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதுங்கதான் பார்ப்பனர்கள் இருந்த பகுதி. ஆக கிராமம் வேற, ஊர் வேற.
அந்த டிஃப்ரென்ஸு நிறைய பேருக்கு தெரியல. ஊரும் கிராமமும், அதாவது கிராமம்னா நாட்டுப்புறம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிராமங்கிறது கிராம சமுதாயம்னே சொல்லுவாங்க. அது கிராம சமுதாயங்கிறது பார்ப்பனர்கள் வாழ்ந்த பகுதி. அவங்களுடைய ஆட்சியை வந்து அவங்களே தான் நிர்வாகம் பண்ணிக்குவாங்க. அதுதான் கிராம சபான்னு பேர். சபைங்கிற வார்த்தை தமிழில் கிடையாது. கிராம சபான்னு இன்னமும் அந்த கிராம சபா தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு வேற பொதுவாக்கிட்டாங்க, அதுங்கிறது வேற. அந்த குடவோலை முறையில தேர்ந்தெடுக்கப்படுறதெல்லாம் கிராமத்துக்கு மட்டும்தான் அனுமதி, ஊர்ல அது மாதிரி தேர்ந்தெடுக்க முடியாது. இதுதான் சோழர்கள் காலத்துல உத்தரமேரூர் கல்வெட்டுல சொல்லப்பட்ட தகவல் இதுதான் சொல்லுது. நீங்க வேணா யாரை வேணாலும் அதை வந்து இது பண்ண கிரிட்டிசைஸ் பண்றதா பண்ணிக்கிட்டாங்க. உத்தரமேரூர் கல்வெட்டை வந்து முழுசா படிச்சுட்டு வந்து அதை பேசினா நம்ம அதை பதில் சொல்றோம். ஆக சோழர்கள் காலத்துல இந்த கட்டமைப்பு வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்ப்பனியத்தினுடைய வந்து வளர்ச்சி, பார்ப்பனியம் எந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் தான் இது. ரெண்டாவது, பல்லவர்கள் காலத்துல பிராமணர்களுக்குன்னு கல்வி நிலையங்களை நிறைய உருவாக்குனாங்க. கல்வியில் சிறந்த காஞ்சின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாருக்குமானது கிடையாது. பார்ப்பனர்களுக்கான கல்வி நிலையங்கள் காஞ்சி யூனிவர்சிட்டி, காஞ்சி பல்கலைக்கழகம் காஞ்சியில அவங்களுக்கு அதுக்குன்னு தனியா நிலங்களை ஒதுக்கி இருந்தாங்க. அந்த வருமானத்துல தான் அதை வந்து அந்த இது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிலங்கள்னா அந்த நிலங்கள் பல்லவர் காலத்துல இப்ப உத்தரமேரூருங்கிறதே வந்து பல்லவர்களுடைய ஒரு பகுதி தானே, இங்கதானே இருக்கு. அது பல்லவர்களுடைய தொடர்ச்சி தானே வந்து சோழர்கள். வேற வம்சமா இருந்தா கூட அதனுடைய தொடர்ச்சி தான் அது. பல்லவர்கள் வேற, சோழர்கள் வேற. ஆனா பல்லவர்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க தான் ஆரம்பிக்குது இவங்களுடைய காலகட்டம். அவங்களுடைய தலைநகரம் வேற, இவங்களுடைய தலைநகரம் வேற. ஆனா வந்து ஒரு ஆட்சி வந்து இந்த ஆட்சி முடிஞ்சோன்னா இது ஆரம்பிக்குது. அதனால அதனுடைய தொடர்ச்சியா இருந்துச்சு. அதுல ஆரம்பிச்சது இதுல முடிச்சு வச்சாங்க. சோழர்கள் முழுமையும் வந்து சோழர்களுடைய காலகட்டம் முழுமையும் வந்து பிராமண செல்வாக்கு மிகுந்த காலகட்டமாக தான் இருந்திருக்கு. அதுதான் முழுமையடைந்த ஒரு பிராமண செல்வாக்கினுடைய உச்சகட்டம்னா சோழர்களுடைய காலம். அடுத்து நாயக்கர் ஆட்சி, அது இன்னும் அதிகமாக பிற்காலத்துல வந்தது. இப்ப நாயக்கர் ஆட்சி இன்னும் பார்ப்பனர்களுக்கு சாதகமான அது வேற காலகட்டம். இது நம்ம சொல்றது வந்து இந்த பேஸ் எல்லாம் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. சோழர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்துல வந்து அருண்மொழி அதாவது வந்து ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்படுறான். ஆதித்ய கரிகாலன் அருண்மொழி ராஜராஜனுடைய அண்ணன் கொலை செய்யப்படுறான். அந்த கொலை செய்தவர்கள் 4 பேர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டு தெளிவா சொல்லுது. அந்த 4 பேரை அந்த அரச குடும்பத்துல ஒரு அன்னைக்கு வந்து ஆட்சியில் இருந்த இளவரசனுக்கு சாதாரணம் கிடையாது, வந்து பட்டம் சூட்டுவாங்க. இந்த மன்னர் இறந்து போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர் மன்னர் ஆயிடுவார். அதனாலதான் இளவரசு பட்டம்னு ஒன்று சூட்டுவாங்க. அது ஒரு பெரிய நிகழ்ச்சி வச்சு. அப்படி இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட ஆதித்ய கரிகாலனை கொன்றவர்களை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்கள ஒண்ணுமே பண்ணல. சிறை சேதம் மொட்டை அடிச்சு விட்டாதான் சொல்லுவாங்க. அதுவே 15 வருஷம் பண்ணல. 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான். 15 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தமோஷம், அதாவது ஆதித்ய சோழனுடைய கொலைக்கு பிறகு சுந்தர சோழனுடைய ஆட்சியில சுந்தர சோழனுக்கு இறந்து போனதுக்கு பிறகு இவன் தான் வந்திருக்கணும், ஆதித்ய கரிகாலன் வந்திருக்கணும். ஆதித்ய கரிகாலன் கொலை பண்ணதுக்கு பிறகு அவனுடைய அண்ணன் பையன் வந்து வர்றார். பொன்னியின் செல்வன் பேரு, அதுல அருண்மொழிவர்மன். அதாவது அருண்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன். மதுராந்தக சோழன் அப்படிங்கிறவர் வர்றார் பையன். மதுராந்தக சோழன் வந்து இவருக்கு சித்தப்பா முறை. யாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு சித்தப்பா முறை. அவர் வந்து 15 வருஷ காலமும் அவருக்கு வந்து எந்த போரும் நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த போரும் நடக்கல. ஏன்னா அவர் கோயிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த கொலையை நடந்துச்சுங்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாட்டில் இந்திய அரசியல்ல கூட ஒரு மன்னரும் இன்னொரு மன்னரும் வந்து சண்டை போடுவாங்களே தவிர ஆள் வச்சு கொலை பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க அந்த கொலையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் தான் அந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்ட்டு ஒரு கதையை கட்டி. கல்கியோட இதெல்லாம் கதை அப்படி வந்து இல்லவே இல்லை. பார்ப்பனர்கள் செஞ்சதை பாண்டிய நாட்டுக்கு பழிய போட்டாங்க. பாண்டிய நாட்டு கொலைன்னு சொன்னாங்க. பார்ப்பனர்கள் தான் நேரடியாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் என்ன தண்டனை? நாடு கடத்திட்டாங்க, அவ்வளவுதான். இங்க இருந்து போன நாடு கடத்தப்பட்டவர்கள் தான் வந்து கேரளாவுக்கு போனாங்க. நம்பூதிரிகள். அந்த கேரளாவுக்கு போனவங்க தான் நம்பூதிரிகள். இங்க உள்ளதை விட அங்க ஆதிக்கத்தை அதிகமா வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் அந்த காலகட்டத்துல தான் போறாங்க. ஆமா, அப்பதான் கேரளாக்கு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுலாம் மலையாள மொழியே உருவாகல. அதுக்கு பிறகுதானே மலையாள மொழிங்கிறது தமிழ்ல இருந்து உருவான மொழி. கேரளால உள்ள பார்ப்பனர்கள் வந்து தஞ்சாவூர்ல இருந்து போனவங்க, இங்க இருந்து போனவங்க தான். அவங்க வம்சம் உருவானதுதான். ஆமா, அங்க வம்சம். நம்பூதிரிகள், மேனன் எல்லாமே அவங்க தான். நம்பூதிரிகள் தான். அங்க போயிட்டு இதை விட வந்து ரொம்ப ஆக்ரோஷம்,
எல்லாமே பண்ணாங்க. ஆமா ஆமா. அங்க அவங்க அவங்க வச்சதுதான் சட்டம். எல்லா மன்னர்களும் அவங்க சொல்றதுதான் வந்து சட்டங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அது வந்து அது பெரிய இது இருக்கு, நான் சொல்றேன், பின்னாடி நம்ம பேசுவோம். ஆக இது சோழர்கள் காலம் உச்சக்கட்டங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள். ஒரு மன்னரை வந்து வந்து கொலை பண்றாங்க. 15 அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதிக்கம் இருந்திருக்கு. ஆதிக்கம் இருந்திருக்கு. ஒரு பேரரசு, ராஜராஜ சோழன்னா அவ்வளவு பெரிய பேரரசுன்னு சொல்றாங்க. சோழருடைய காலம் அவ்வளவு பெரிய பேரரசுல அவன் வேலை அரசாங்கத்துல வேலை பார்க்குற ஒரு ஆள். இந்த 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் 4 பேரும். 4 பேருமே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள். எங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, அரண்மனையிலே இருக்கிறவங்க. அந்த 4 பேரும் கொலை பண்றதுக்கு எந்த காரணமும் சொல்லவே இல்லை யாரும். இது வரைக்கும் அது வந்து ஒரு இருண்ட காலம் மாதிரி இருக்கு. 30 வருஷம் வரலாறு தெரியல, அந்த 30 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஜாதி என்ன சாப்பிட்டாங்கிற வரைக்கும் வரலாறு சொல்றாங்க. அவங்க சைவம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது, அசைவம் சாப்பிட்டாங்கன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்கான தண்டனை ஏன் கொடுக்க முடியல யாருன்னு தெரியுது. கல்வெட்டுல அவங்க வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பதிவு பண்ணப்பட்டதுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்க முடியல அப்படிங்கிறத பத்தி பேசவே இல்லை இந்த வரலாற்று ஆசிரியர். அந்த அளவுக்கு அவங்களுடைய செல்வாக்கு அங்க ஆதிக்கம் வந்து அங்க இருந்துச்சு. கண்டிப்பா தொல்காப்பியர், கபிலர், அகத்தியர் காலம் தொட்டு ஆதித்த கரிகாலன் கொலை வரை பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் எப்படி இங்கு தமிழ்நாட்டில் பரவியது, பல்லவர் காலம், சோழர்கள் காலம் வரை எப்படி அது உருவானது, எப்படி நுழைந்தார்கள், எப்படி பண்பாட்டு படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், எப்படி மன்னர்களை தன்வயப்படுத்தினார்கள், கொலை செய்யும் அளவுக்கு அவர்களுக்கான ஆதிக்கம், அந்த உணர்வு, அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக அவங்களுடைய பார்வைகளை வச்சுருக்கீங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆட்சி காலத்தில் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதையும் வரலாற்று ரீதியாக நம்ம துல்லியமான தரவுகளுடன் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.